ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. ஆக்சுவலாக எல்லா சீசன்களிலும் கடைசி வாரம் அப்படின்னா எல்லாரும் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஓகே நல்லா கேம் ப்ளே பண்ணுமா, நீ டைட்டில் வின்னர் ஆகிறியோ இல்லையோ எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போவாங்க. ஆனால் இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஆட்களும் வன்மத்தின் கும்பலாக குடோனாக வந்து இறங்குறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜோவிகா அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் முதல்லே போய் தினேஷ் அவர்களை பொலன்னு வந்து பொழந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னத்தை பொழகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன இண்டிவிஜுவல் பிளேயரா இல்லை ட்ரியோ பிளேயரா, அதாவது 3 பேர் சேர்ந்து விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக கேமை ப்ளே பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கோ உங்களுக்கு எதுவுமே நடக்கலை. ஆக்சுவலி உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போய் வாய்ஸ் அவுட் பண்ணுற அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்து ட்ரியோவாக பிளான் பண்ணி சில விஷயத்தை வந்து பண்ணிட்டுருக்கீங்க. இண்டிவிஜுவலாகவே கேம் ப்ளே பண்ண தெரியல உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜோவிகா அவர்கள் வந்து சொல்கிறாங்க தினேஷை பார்த்து ஜோவிகா சொல்கிறாங்க. ஆனால் தினேஷ் பயபுள்ளிக்கு இதெல்லாம் தேவை தான். ஆரம்பத்தில் வரும்போது இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இந்த புள்ளி கேங்குக்கு வந்து அகெய்னஸ்டாக வந்து இருந்தாப்புல. ஸோ அதனால் வாக்குகள்லாம் நிறைய ஏறிச்சு. கிட்டத்தட்ட சொல்ல போனாக்கா ரன்னர் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இன்னொரு ஆள் காம்படிஷனுக்கு இருந்தாங்க, விசித்ராவை பொழந்து எடுத்தது வந்து தினேஷ் அவர்கள் தான். தினேஷால் தான் விசித்ரா போனாங்க அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அண்ட் சொல்லவும் செய்வேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தினேஷோட கேம் ப்ளே அப்படிங்கிறது எங்கே போச்சுன்னே தெரியல. சடனாக மாயாவுக்கு வந்து சொம்பு தூக்குறாரு, சொப்படிக்கிறாரு, எல்லாம் ஓகேப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாயா கிட்ட போய் ஜோவிகா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. அதாவது அந்த மேக்கப் ரூம் இருக்குல்ல, அதுதான் அவங்களுடைய கன்ஃபெஷன் ரூம், ஓகேங்களா, டிஸ்கஸிங் ரூம் அண்ட் மீட்டிங் ஹால். அதுதான் அங்கே போயிட்டு வந்து ஜோவிகா அவர்கள் மாயா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இந்த சீசனில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த சீசனே அட்டர் ஃப்ளாப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஏன்னா வில்லன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இருக்கணும் படத்துக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து பார்க்க பயங்கர சுவாரஸ்யமாக வந்து இருக்கும். ஸோ ஆனாலும் பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு ஆளை மறந்துட்டீங்களேப்பா. பேனர்லேயும் ஒரு ஃபோட்டோ போட மாட்டேங்கிறீங்க. அவரை பற்றி ஒரு சீன் வந்தாலே அதை கட் பண்ணி தூக்கிடுறீங்க. என்ன தான் பண்ண போகிறீங்களோ தெரில, ஓகேங்களா, அதை விட்டுருங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை வந்து சொன்னாங்க ஜோவிகா. யாரை பற்றி தெரியுங்களா? அர்ச்சனா அவர்களை பற்றி. அதாவது அர்ச்சனாவை என்னென்ன பேசினா எங்களை பற்றி என்னென்ன பேசினா வன்மம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வன்மம் என்னென்ன பேசினா. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆரத்தழுவி கட்டி தழுவி அவளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக அவளுக்கு ஒரு இதுவாக நீங்கள் வந்து இருந்துகிட்ருக்கீங்க. எப்படி உங்களால் இருக்க முடியுது? இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா? நீங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த சீசனே வந்து அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவிகா சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். ஏன்னா நான் ஒரு வீடியோவிலும் சொல்லுவேன், லாஸ்ட் சீசன் ஒரு எக்ஸாம்பிள் எடுப்பேன். அசீம் அண்ட் விக்ரமன் 2 பேரும் அவங்க ஹீரோவா வில்லனாலாம் தெரியாது, ஆனால் 2 பேருமே தன்னுடைய கொள்கையிலும் கோட்பாடுகள்லையும் கரெக்டாக இருந்தாங்க. கடைசி நாள் ஸ்டேஜ் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சீசன் முடிஞ்சும் மெயின்டைன் பண்ணாங்க. அதனால தான் அவங்க ரியல் வின்னர்ஸ் இப்போ வரைக்குமே பேசும் பொருளாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இந்த அர்ச்சனாவும் சரி மாயாவும் சரி ஒரு காலகட்டத்தில் 2 பேர் வந்து அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டி உருள்றாங்க. ஆனால் ஜோவிகா சொன்னது கரெக்டு தான். எனக்கு அந்த கொஷின் வந்து இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்குன்னு சொல்லி ஒன்று வச்சாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அர்ச்சனா அவர்களே மாயா அவர்களே புகழ்ந்தாங்க அப்படின்னா சாதாரண புகழ் கிடையாது. எப்படி தெரியுமா புகழ்ந்தாங்க? என்னை விட பெஸ்ட்டு பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா தான் பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏங்க வெளியிலலாம் ரசிகர்கள்லாம் உங்களுக்கு ஃபயர் விட்டுட்ருக்கானுங்க. நீங்கள் என்னமோ போய் அந்த பொண்ணு தான் பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கேள்வி எழுப்பியிருந்தேன் சில வீடியோக்களில். ஆனாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஜோவிகா அவர்கள் மாயா கிட்டே கேட்குறாங்க. ஓகே தான், பிரச்சனை இல்லை. இப்போ வன்மத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லி ஏன் போட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க, என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் அவங்ககிட்டே போய் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோவிகா சொல்கிறாங்களே, திஸ் இஸ் கால்டு வன்மம், த ரியல் வன்மம், ஓகேங்களா. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு, அர்ச்சனாவுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. ஏன்னா இவங்கெல்லாம் நல்லவர்கள், ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க பாய்ஸ். அவங்க வந்து நல்லவங்க தான். டைட்டில் வந்து மாயாவுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.